ஹாய் ஃபேமிலி, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன டின்னர் பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் நல்லா தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கரலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 5 பச்சை மிளகா கீரி சேர்க்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கரலாம். இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுக்க 2 பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் ஒரு கைப்பிடி புதினா மட்டும் போதும். இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த கிரேவி 4 பேருக்கு தாராளமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். நல்லா வதங்கணும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கிற 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கரலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கட்டும். இது கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகா பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் பட்டை கிராம்பு பொடி. இது கூடவே கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கரலாம். இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் நான். இப்போது ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்ச 5-6 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா, இந்த கப்பில் 1 கப் தேங்காய், இது அரை மூடி இருக்கும், போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கரலாம். இப்போது கிரேவியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கரலாம். 1லேருந்து 2 விசில் விட்டுக்கரலாம். இப்போது நம்மளோட வெஜ் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதே டைமில் புரோட்டாவுக்கு தேவையான மாவு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி, அதை ரெடி பண்ணிக்கிறலாம். நான் புரோட்டா மாவுக்கு 1/2 கிலோ மைதா மாவுக்கு 1 முட்டை, 1 ஸ்பூன் ஜீனி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா பரத்தி எடுத்துட்டு இதில் நல்லா எண்ணெய் ஊற்றி நம்ம வழக்கமாக எப்போவும் போல் புரோட்டாக்கு வீசி எடுப்போம்ல, அது மாதிரி நல்லா வீசி எடுத்துக்கிறணும். ஃபர்ஸ்ட் நல்லா பரத்திட்டோன்னா வீசுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா புரோட்டாக்கு எண்ணெய் செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்காமல் சேர்க்கணும். என்றைக்கோ ஒரு நாள் தானே சாப்பிட்றோம், பிரச்சனை இல்லை. இப்போது நல்லா வீசிக்கிறலாம். நல்லா கிழிஞ்சு போன பனியன் மாதிரி வரும். இந்த டைமில் நல்லா சுருட்டிட்டு கட்டையை வச்சு தேய்க்க தேவையில்லை, கையிலே நல்லா அமுக்கி எடுத்தோன்னா ரொம்ப மந்தமாகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் வந்துடும். இப்போ தோசைக்கல்லில் ஆயில் ஊற்றிட்டு நம்ம பரத்தி வச்சுருக்கிற அந்த புரோட்டாவை சேர்த்துக்கரலாம். இப்போது சுட்டை எடுத்த புரோட்டாவை எடுத்து ஒரு 2-3 சேர்த்து நல்லா உள்ளாங்கையில் இப்படி வச்சு தட்டணும். உள்ளாங்கையில் தட்டணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக உதிரியாக வரும் அந்த புரோட்டா. நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வரும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சால்னாவும் சேர்த்து புரோட்டாவையும் சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு தான் வேணும்னு இல்லை, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. வாங்க சாப்பிட்லாம்.